எப்பயும் மாதிரி இந்த 2024ல பிசிக் கொண்டு வரலாம்னு இருக்கீங்களா? அப்ப இந்த 3 ஸ்டெப்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க ஒரு ரெசல்யூஷனா பார்க்காம கோலா எடுத்து டெய்லி ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல சொல்ற மாதிரி ஒரு நாள் ஜிம் போகலைனாலும் ஐயோ ஜிம் போகலைன்னு ஸ்டாப் பண்ணாம செகண்ட் டேல இருந்து இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. நம்பர் 2, டயட். என்னதான் நீங்க ஃபோக்கஸ்டா ஜிம் போயிட்டு இருந்தாலுமே டயட் கரெக்டா இல்லைன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள் நீங்க வெயிட் கெயின் பண்ணலாம்னு இருந்தீங்கன்னா உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் அதிகமா சாப்பிடுங்க. இதுவே நீங்க ஒரு வெயிட் லாஸ் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கம்மியா சாப்பிடுங்க. இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கண்டுபிடிக்கிறது நிறைய வெப்சைட் இருக்கு. இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கண்டுபிடிக்கிறது சிம்பிள் ஃபார்முலா சொல்றேன். your body weight into 2.2 into 40. இத போட்டீங்கன்னா உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்துரும். நம்பர் 3, இன்கிரீசிங் your workout volume. workout volume எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இன்னைக்கு நான் 50 kg லிஃப்ட் பண்றேன், 10 reps பண்றேன், 3 செட்ஸ் பண்றேன். இந்த மூணையுமே நான் இப்ப இன்டு பண்ணேன்னா 50 into 10 into 3 எனக்கு 1500 வருது. இதான் என்னோட workout volume. இத நான் progressive-ஆ இன்கிரீஸ் பண்றதுனால என்னோட மசில் grow ஆகும். இந்த மூணை நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும்